ஸோ ஆக்சுவலாக இப்போ டைம் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 6:10 6:15 போல் இருக்கும். 6:30 மணிடா. 6:30 போயினுக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆகுது. ஸோ அதாவது நீங்கள் இந்த பிளேஸ் காமிக்கிறோம் வருஷம் கொடுங்க. அதாவது அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபயர் கேம்ப் போட்டு சமைச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு டென்ட்டு போடலான்னு வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கு கோளாறு கொடுத்துச்சு. அதுக்கு லாஸ்ட் கிளிப்பில் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அது வந்து சூரியனோட இப்போ ஃபாக் வரும்ல. ஆமாம், நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதான் டென்ட்டு போடாத முடியாமல் பிரச்சனை ஆச்சு. அதனால் எங்கே தூங்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது இவனுடைய வீட்டு மேலே அதான் நேற்றே சொல்லியிருப்போம்ல அந்த கிளிப்பில். ஸோ அந்த இவனுடைய வீட்டு மொட்டை மாடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா படுக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், செம்ம மிஸ்ட்டு. எப்படின்னா ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸாக இருக்குது. ஃபுல் ஒரு மாதிரி தண்ணியாக இருக்குது ஃபோன் மேலேயே. இப்போ எப்படிக்கா வருது பாரு. அதெல்லாம் சொல்கிறா மிஸ்ட்ரி இதுக்காக வருது பாரு. ஸ்டார்ட் ஆகுற இதுக்காக என்ன பண்ணுறீங்க? உள்ள வாங்க சார். சரி, ஓகே. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற வியூவை காமிக்கிற பாருங்கள். ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு தான், பயங்கரமாக இருக்குது. சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. சன் தெரிய மாட்டேன், நடுவில் பையனா தெரியும். எல்லாம் தெரியுதுடா. இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் அவ்வளோதான், நான் சொன்ன மாதிரி நான் நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். இந்த வீடை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடுமே இல்லை, இந்த ஒரு பில்டிங் மட்டும்தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபயர் கேம்ப்லாம் போட்டிருப்போம். ஆனால் அந்த டென்ட்டு பிரச்சனை பண்ணதுனால இப்போது யாராலையுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சரியாக தூங்க முடியல. அதுதான் உண்மை. ஏன்னா செம குளிர், பெட்ஷீட்டும் பத்தல. புரியல சொல்லு. ட்ரெயின் வருதா? அதுக்காகவே பண்ணிட்டேன்டா அப்படியே. ஜீரநதிகாரன் 2 ஷூட்டிங் எடுத்துருக்கிறோம். ஜீரநதிகாரன் 2 ஷூட்டிங் இருக்கிற மாதிரி சொல்லுவோம். எங்கடா அவனை காணோம்? அரவிந்த் டீ வாங்க போயிருக்கான். இவ்வளோ நேரமா வேணும்? நம்ம எந்திரிச்சே கிட்டத்தட்ட 1/2 hour ஆச்சுடா. ஆக்சுவலாக நாங்கள் எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆகுது. ஆனால் எந்திரிக்கும் போது அரவிந்த காணோம்னு சொல்லிட்டு கால் பண்ணான். டீ வாங்கி வந்துருக்கேன்ற மாதிரி சொன்னான். ஒருவேளை பேக்கரி. ஆனால் எங்கே போனானே தெரில. ப்ரோ நல்ல டீ கடையை பார்த்து டேஸ்ட் பார்த்து 500 பார்ப்போம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சன்ரைஸ் பார்க்க போகலான்னு சொன்னாங்க. எசுர்கட்டா லேக்குக்கு இங்கே பார்க்க வைக்கிறீங்களேடா. 5:30 மணிக்கு அலாரம் வச்சேன், ஏஞ்சியா? Meanwhile, லொக்கேஷன் எல்லாம் புரியல. அக்கா சொல்ல இங்கே தான் அது சீட்டு மொட்டை மாடியில் தூங்கிடணும். புரியல. வரோம் இன்னும் ஒரு 1/2 hour போல. 1/2 hour ஆகாது, ஒரு 3/4 மணி நேரம், 1 hour ஆகிடும். அந்த ஜீவன் லொக்கேஷன் எல்லாம் வச்சோம். ஏய் இது காமிக்க மாட்டேங்குதுடா அவ்வளோவா. சரி ஓகே விடு, இந்த ஓடி. இது வந்து ஃபுல் தூரத்துலேருந்தே தெரிஞ்சிடா, நம்ம கண்ணுக்கு மட்டும் தான்டா கிட்ட தெரியுது. ஏய் அவன் R15 எடுத்துகிட்டு போயிட்டு டீ வாங்கிட்டு போய் R15 எடுத்துகிட்டு போயிட்டு R15ல இப்போ அவன் லொக்கேஷன் பார்த்துட்டு வருவானா? இல்லை எனக்கு புரியல. வச்சு போடுவான். அங்கே ஒரு ஜீவன் லொக்கேஷன் கிடையாது, அனுப்பவும் இல்லை. கட் பண்ணிட்டு நீ பண்ணி சன்செட் எடுத்துக்கிறேன். சன்ரைஸ் அளவுக்கு போயில. எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்தில் தண்ணி வீடாக இருக்கா? இப்போ நீங்கள் ஒரு பால் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் எங்கே போங்க? எதுனா ஒன்று வாங்கணும்னா நான் பைக்கில் போகிறேன். பைக்கில் போடா, இல்லை தூரமாக போகணுமா, இல்லை என்ன பிரச்சனை? அதான்
தூரமாக போகணுமான்னு கேட்குறாங்க. இல்லை இந்த கிட்ட தான் இந்த ரைட் எடுத்துன்னு போனால் இப்போ வந்துடும். அங்கே அந்த ஏரியா கடை இருக்கா? ஆமாம். ஓகே ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா தனி வீடாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீஸாகவும் இருக்குது. பட் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையும் கூட. ஏன்னா எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே நம்மளுக்கு இருக்காது. ஆனால் மார்னிங் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல வியூ கிடைக்கும். ஸோ அது ஒன்று மட்டும் கேரண்டி. நைட்டில் சேஃபில் நண்பர்களே. ஏன்னா நீ வேறு நண்பர்களே ஒருவர்களே இல்லை என்ன சொல்லு இல்லை சொல்லு பரவாயில்ல. ஆனாவுனா நண்பர்களே உறவர்களேன்றீங்க. அவர்களே இவர்களே மரியாதையோட பேசுறேன்டா. மரியாதையோட நீ அவர் கேட்டோட சொல்லிட்டு இருந்திருப்பிய. அந்த வருஷம் நீங்க சொல்லிட்டேன்டா. கேட்டோட சொல்லிடுவோம். டிவி கேட்டு தான் போடுவோம், அப்புறம் தான் பார்க்கணும். நல்ல செஞ்சா கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். நல்லது செஞ்சா இது நல்லது செய்வாங்கடா. ஆனால் ஒன்றும் இல்லை. அதே செய்வாங்களே. சரி ஓகே, அரசியல் வேணாம். டிவிக்கு பற்றி டிபேட் போயிருக்கு. அரசியல் வேண்டாம். அதான் ஏண்டா நான் 5வது சேனல் பேன் பண்ண முடிவு பண்ணுறேன். ஏன்டா? இல்லை மச்சான், நேற்று வந்து இவனுக்கு டீ குடிக்கும் போது யாரோ கேட்டிருக்கானுங்க போல. இல்லை போய் பேசுறாங்க, பேசிட்டு பிரியாணி பேசுறதெல்லாம் வாடுறதெல்லாம் இல்லை. அப்போ வந்து யாரும் கேட்டிருக்கானுங்க போல, இந்த மாதிரி யாருக்கு ஓட்டு போடுவீங்க, டிவிக்கு ஜெயிக்குமா ஸ்டாலின் ஜெயிக்குமா அந்த மாதிரி. அப்படி கேளு. தெரியாது என்ன தமிழ்நாடு ஓட்டு எலெக்ஷன் நடத்துறது கர்நாடகாவில் வந்து ஓட்டு எலெக்ஷன் நடத்திட்டு உனக்கு தெரியும். டேய் எனக்கு குளிரே போறா. எங்கடா இந்த ஆக்கர் என்னடா பண்றான்? டீ வாங்கிட்டு வர சொன்னா அந்த ஆளை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஏய் ஓகேடா, அவனுக்கு யாரா ஃபர்ஸ்ட் அமிச்சா? நான் அனுப்பவே இல்லடா அவனை டீ வாங்கி கொடு. அவன் பாட்டுக்கு போயிட்டு டீ வாங்கிட்டு வரேன்னு போனான். பார்த்தா தொலைஞ்சு போயிட்டு லொகேஷன் அனுப்புறான்ற மாதிரி கால் பண்றான். எல்லாரும் வந்தா இன்னைக்கு திருவிழா தான் தொலைஞ்சு போவாங்க. இவர் வாலண்டியர் ஆபீஸ் தொலைஞ்சு போயிருக்காரு. இல்லடா அவங்க உட்காந்து இருக்கிறான். சரிப்பா, மம்மி கீழே டென்ஷன்ல இருக்கிறாங்க. காலேஜ் டைம் ஆச்சு அவனுக்கு. ஜல்தி எல்லாத்தையும் பேக் பண்ணி கீழே வர சொன்னாங்க. எப்படா டென்ஷன் ஆகாம இருப்பாங்க? கட் பண்ணிட்டு இதுதான் கண்டென்ட். எப்படியே தூக்கிடுவோம் அதுக்குள்ள. வேணா கேமரா அந்த பேர்ட் போறா, அந்த பேர்ட் கட்டறாங்க, பேர்ட் போறா அப்படிமா அங்க போறா. தெரியாது மேன், அதெல்லாம் சின்ன சின்னதா இருக்குது. ஏண்டா நம்ம கண்ணுக்கு கிட்ட தெரியுற சூரியனே தூரமா தான் தெரியுது. இதுல இது வேற. இங்க பாரு. ஏய் எங்கடா இருக்கறான்? கால் பண்ணி கேளுடா அட்லீஸ்ட். இங்கனடா இருக்குது. நான் எழுதி இருக்கேன் பாருங்கடா. அங்க பெயிண்ட் போயிடுச்சு. பெயிண்ட் போயிடுச்சா? அங்க கீழே நீ ஆட்ட டிவி ஓடிச்சுன்னா சிக்னல் கட் ஆயிடுது. அவன் கொஞ்சம் அந்த காலத்து ஆளு, அதனால கொஞ்சம் அதான் அவன் கொஞ்சம் அந்த காலத்து ஆளு, அதனால கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாரும். இன்னர் ட்ரெயின் வருது फ्रेंड्स. பாருங்க फ्रेंड्स. டேய் டிடிஆர் அதான் இல்ல டிடிஆர் வேலை பத்தியாடா. எப்ப பார்த்தாலும் ட்ரெயின் வருது. அந்த பக்கம் ட்ரெயின் காபி மச்சா ட்ரெயின் காபி. அது கூட பிரச்சனை இல்லடா. இங்க பாரு. டேய் இப்போ பிரச்சனையா அரவிந்த் யாரா கால் பண்ணுங்கடா. அவன் வரலடா. நான் கூட ஒவ்வொரு வாட்டி வரும்போது தான் சரி அரவிந்த் தான் வரா போல, அரவிந்த் தான் வர போல தெரியுது. யாரையாவது பாத்துறாங்க. இங்க பாரு பாக்க முன்னாடி இப்படியே ஒரே ஒரு தடவை ஊட விடு. சரி ஊட விட்டுச்சு. சரி யாரா கால் பண்றா ஜோசப். அரவிந்த் கால் பண்ணிட்டு இங்க வாங்க. ஏன் சைலண்டா இருக்கற? அரவிந்த் கால் பண்ணிட்டு இல்ல இங்க பாரு. அது எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டிக்கு தான் கம்மியா இதை திருடலாமா? இல்ல இங்க பாம்பு வந்து என்ன கட்டி கேமரா யாரு காமிச்சிருக்காங்க? எங்க பாம்பு நைட் பாம்பு வந்து என்ன கட்டி அது நைட் பாத்தியா வருது. நைட் பார்த்தா கூட ஒரு நியாயம் இருக்குதுடா. காலையில ஏஞ்சி பாக்குற பாத்தியா? அதுவும் மொட்டை மாடில இருந்து பாக்குறோம். மொட்டை மாடில இருந்து பாம்பு வரதான்னு பாக்குறான். எனக்கு ஏதாவது கால் வந்திருக்கு பார்த்தேன். அதே எப்போ பார்த்தாலும் போனு ஏண்டா யாரும் பாத்ரூம் போய் வச்சிருக்காங்க. ஏய் லூசு போயில நைட்டு கால் வச்சு ஏறுந்து அப்படி எல்லாரும். நான் சேவ் போட்டு ஏறணும். மல்லிகா சென்ட் யுவர் இன்ஸ்டாகிராம் ஐடி. இன்ஸ்டாகிராம் ஐடி அனுப்பிச்சு அதை செக் பண்ணிட்டு பொண்ணுங்க ஐடியா கேட்குறோம். நான் என்னது போட்டு அவன் தான் அரவிந்த் காமி கிட்ட போய் காமிங்க. பார்கள் நண்பர்களே. படம் வந்தான்டா கடைசியில். எங்கடா அவன் கையில் டீ வாங்கணும்.
ஏண்டா ஊடி போன நான் ஊடி ஒன்று வச்சிருக்கேன். பார்த்தீங்க நண்பர்களே, என்ன சோகம் என்றால் டீ இல்லை. முகேஷ் காப்பாற்றி விட்டோம். டீ எடுத்துகிட்டு வருவான்டா. இருங்கடா, கொஞ்சமாச்சு ನಾರ್ಮಲ್ ಆಗಡಾ. ವಯಸ್ಸು 21. ನನ್ನ ಅನ್ಸಂಗೆ ನೀವು ಅವಾಗ ಇದ್ದಿರ್ತೀರ ಅನ್ಕೊಂತೀನಿ ಬ್ರೋ. ನಾನು ಮತ್ತೆ ಮೇಲೆ ಬಂದು ಮಲ್ಕೊಳಕ್ಕೆ ಟ್ರೈ ಮಾಡಿದೆ ಬ್ರೋ, ಫುಲ್ ಚಳಿ ಇವ್ರು ಆಗ್ತಾನೇ ಇಲ್ಲ. Meanwhile, சரி ஓகே, அப்படியே கிளம்பலாம். ரூட் மட்டும் சொல்கிறா. ரூட்டு ரைட்டா? டேய் லெஃப்ட்டில் தான்டா போனோம் அன்றைக்கி. எதுக்குடா? லேக்குக்கு இல்லை, ரைட்டு. ரைட்டில் போகணுமா? டேய் அது இல்லைடா, நீ காமிச்சு அந்த லேக்கு. இதெல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு 3 ரோடு வரும் தெரியுமா? ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சு. அதாவது ஆதர்ஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் தெரியும் மச்சான், காலங்கத்தில் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அங்கே ஆக்சுவலாக சன்ரைஸ் அங்கே போய் பார்க்கலாம் தான் பிளானு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்க முடியல, எல்லோரும் எழுந்திரிச்சிருந்தே லேட்டு. அங்கேயே வீட்டுக்கு மொட்டை மாடியிலேயே சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கப்பா. அப்புறம் சர்வீஸு ஆகிட்டுருக்கு. அப்புறம் சர்வீஸ் கொடுக்கும் போது எப்படி வீடியோ ஆடியோ ரெக்கார்டர்லையோ அந்த மாதிரி ஆட போகுது. ஆடியோ ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே போய்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாங்க. ஆட்டோ கண்ணாடியில் நம்ம ஃபேஸ் பார்க்குற சந்தோஷமே தனி. வ்ளாக் பண்ணிட்டுருக்கேன்டா. வரானுங்களா பின்னாடி? பெண்டு இருந்தால் பெண்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். காலாங்கத்தில் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக மிஸ்ட் இருக்கும் போதே கிளம்பிந்துருக்கலாம். சரி ஓகே, எப்படியோ சன்ரைஸ் பார்க்க முடியாது அங்கே வந்து. அங்கே போகிறதுக்குள்ள அந்த ஸ்பாட்டுக்கு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்கும். ஸோ அதனால் அங்கே போகிறதுக்குள்ளே எப்படியோ சன்ரைஸ் ஆகிடும் அப்படின்றதுனால தான் சரி மொட்டை மாடியிலே வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே சரி ஓகே. இவன் சொன்னான், மச்சான் அந்த ஸ்பாட் நல்லாயிருக்கும், ஜஸ்ட் ஆச்சு போய் விசிட் ஆச்சு பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி ஓகே, அதுதான் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே ஃபஸ்ட்டு டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு. ஏன்னா காலையில் டீ குடித்த டீ வேறு பார்த்திங்கன்னா சூடு ஆறிட்டு இருந்துச்சா, குடித்த மாதிரியே இல்லை. நாங்கள் நைட்டு ஒரு டென்ட்டு போட ஆரம்பிச்சிருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 12 மணிக்கு ஃபஸ்ட்டு அவன் பர்த்டே கேக் கட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டுவே போட ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ டென்ட்டு போட முத்தம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கு பிரச்சனைன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கயிறு விட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனையே. ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் பார்த்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டைரெக்டாக மொட்டை மாடியில் போய்ட்டு பெட்ஷீட் போட்டு தூங்கிட்டோம். யாரும் கரெக்டாகவே தூங்கலை, யாருக்குமே தூக்கம் சரியில்லைங்க. பார்த்துக்கலாம், இன்றைக்கி எப்படியோ காலேஜ் லீவ் தான், அதனால ஜாலியாக போயிட்டு வீட்டில் போய் தூங்கிட வேண்டியதான். புரியல, இன்னொரு சொல்லு. இப்போது அவன் வண்டியில் நான் ஓட்டணும்ப்பா. சரி சொல்லு. இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆதர்ஷ் 2 வரைக்கும் கட் பண்ணாமல் நான் வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு வீடியோ. இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஆதர்ஷ் வீட்டுக்கு என்ன வர வரைக்கும் 15 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம். நான் இப்போது அங்கேருந்து ப்ளே பண்ண மாதிரில அதுவே 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம அங்கங்கே நின்று வந்த ஒருத்தவங்களுக்கு ஒரு வண்டிக்கு வெயிட் பண்ணி வந்தோம். எல்லாரும் அங்கே தான் டேரக்ட். உன்னை வீடியோ எடுத்துனே வரணும்னா அதுக்கு ஸ்லோவாக தான்டா வரணும் எல்லாருமே. அதான் இருக்காங்க கூட. எப்படி எடுத்துகிட்டு வரணும்? உன்னை மட்டும் எடுத்துகிட்டு வரணுமா இல்லை அங்கேருந்து கையில் எடுத்துகிட்டு வரணுமா? உன்னை மட்டும் எடுத்துக்கணும். அதாவது வீடியோ அவுட்டர்லேருந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வண்டி உள்ள நாங்கள் வீடியோ வண்டி ஓட்டுற போய் நாங்கள் படுத்துட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்கு. நாயை பற்றி ரீசர்ச் பண்ணிருக்கீங்க. நாயை பற்றி ரீசர்ச் பண்ணேன், எனக்கு அப்புறம் தெரியும். லேக் கிட்ட வியூ நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை, எடுக்கல வீடியோ. அங்கே டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணல. ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். சொன்னியாடா டீ? சொன்னியா டீ? சொல்லிட்டேன். அதுதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் குடிச்ச டீ குடித்த மாதிரி இல்லை, சூடாக இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஆமாம், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீ குடிக்கலான்ற மாதிரி வந்திருக்கோம். ஸோ இதை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு
தூங்கிட வேண்டியதான். ஏன்னா நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தூக்கமே சுத்தமாக. டென்ட்டு ஐடியா தான். என்ன அது டென்ட்டு தான் ஃப்ளாப் ஆச்சு. டென்ட்டு தான் ஃப்ளாப் ஆயிடுச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நம்ம அது காமன் தான். நம்ம என்ன ஒன்று பண்ணுறோன்னா ஃப்ளாப் ஆகலாம் காமன் தான். கொஞ்சம் அப்படிக்கா போகிறேன். எங்கள் 2 பேரும் இருக்கிற மாதிரி எப்படிக்காவா 9:15 பக்கம் ஆகுது மார்னிங். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. தண்ணிடா அது. தண்ணி அவமானப்பட்டான்டா ஷோக்கு. வா அப்படியே இதுதான். இல்லை மச்சான், நான் வீடியோ எடுக்கும்போது மட்டும் கலைக்கிறதே வராதுடா. யாரும் சொல்ல மாட்டேங்க. ஆனால் டேய் இரு மச்சான், இரு மச்சான். எது சும்மா சில பேர் தப்பாக நினச்சிப்பாங்களா? ஏண்டா இந்த சீன் எடுக்கிறதுக்கா? நமஸ்காரம். நாங்கள் வாடா அப்படிதான் வீட்டு முன்னாடி. அவங்க போய் வாடா டே வீட்டு முன்னாடி இருக்கிறடா. படிதான் மொத்தமாக எடுங்கடா. எடுக்கும் ஓனர் ಬಂದು ஏண்டா சொல்றா அது பாடுறா சொல்றா. நான் சோம்பேறி போட்டால் 10 சாப்பிடுது. ರಾಜ ಭಗವತ್ರ ಅವರು. ஸோ அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக கிளம்பலாம் தான் பிளான் இருக்குது. யார்கிட்ட பேசுகிறான் இவ்வளோ காலையில்? ஒரு நிமிஷம் இருங்க வாங்க. நான் யார்கிட்ட தான் பேசியிருப்பாங்க வாங்க. வெளியே வரல. போகிறப்பெல்லாம் கால் பண்ணப்போ வெளியே வராத்தானே. ஒரு வட்டம் தான் அது ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு வரல. அதுக்கப்புறம் நான் போவே இல்லை. சரி விடு இப்போ. சொச்சல்ல சொப்புல்ல கப்பல்ல பாயாசம்